எல்லாம் 100 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா அதை சரிச்சு ஒரு 50 ஏக்கரை எடுத்து உபரியாக்கி அதை நிலமற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த நிலங்கள் நிறைய அரசுகிட்ட கைவசம் இருக்கு. இப்போ கொடுக்காம உபரி சர்ப்ளஸ் நிலத்தை கொடுக்காம இருக்கு. 2017 ஒரு சட்டம் வருது, சட்ட திருத்தம் வருது. அந்த உபரி நில சட்டத்துல இது விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அது பார்ல கம்பெனின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நிலம் எடுத்தாங்க அன்னைக்கு நில சீர்திருத்தத்துல விவசாயிகளுக்கு எடுத்தது. உங்களுக்கு புரிஞ்சுக்கல? விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு எடுத்தது ஆனா நிலச்சுவாண்டார்ட்ட. இப்போ அதே நிலச்சுவாண்டார் இப்ப ஒரு கம்பெனி வச்சு அவனே எடுத்துக்குவான். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த பார் கம்பெனி ஏன் மாத்தினாங்க? நீங்க என்ன பண்ணிருந்தீங்க 2017 நீங்க அனுப்பின எம்எல்ஏ எம்பி தானே. அங்க என்ன நடக்குது அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அங்க என்ன பேசுறாங்க அதெல்லாம் அவங்க கவலைப்படக்கூடாது. நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய அவங்கள மயக்கத்திலேயே வைக்கணும். கரெக்டா? ஒருத்தனோட சொத்தை அபகரிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்றான் சார். ஒருத்தனோட சொத்து சகோதரன் ஃப்ரெண்டு முடிவு பண்றான் சார். சரக்கு ஊத்தி ஊத்தி கொடுக்குறான் சார். ஏன் சொல்லுங்க? மச்சா வாடா குடி, மச்சா வாடா குடி, மச்சா வாடா குடின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் உங்க போறான்னு அர்த்தம். உங்களையும் கவுக்குறாங்க. சாமானியர்கள் சபலத்திற்கு உட்பட்டவர், சாமானியர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு உட்பட்டவர், சாமானியர்கள் என்ன சிதறல்களுக்கு உட்பட்டவர். தலைவர்கள் போக்கஸா இருப்பாங்க. அதனாலதான் தலைவர்களை ஜெயில போடும்போது தனி ரூம்ல போடுவாங்க, சாமானியர்களை போடும்போது மொத்தமா கூட்டமா போடுவாங்க. இதால ஒரு பிரச்சனை கிடையாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க கடலூர் சிறைக்கு போங்க, நல்லா தோட்டமா இருக்கும். போயிருக்கீங்களா கடலூர் சிறை? அழகா இருக்கணும். தமிழ்நாட்டை அழகான இயற்கை எழிலான சிறை எது தெரியும்? கடலூர் தெரியுதா? போனவங்களுக்கு தெரியும், நான் போயிருக்கேன். ரைட்டுங்களா? பாரதியார் தனியா ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, உள்ள போனீங்கன்னு தெரியும். ஏன் சொல்லுங்க? இந்த ஆள் டேஞ்சர், 100 பேர் பேச விட்டா அடிக்க விட்டுருவோம். ரைட்டுங்களா? சொல்லாரு அங்க தனியா இருக்கும், கடலூர் சிறையில் தனியா இருக்கும். பாரதியார் ரூம் இருக்கும். பிரேமானந்தாக்கு அங்க ஒரு ரூம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? கடலூர் சிறையில அவருக்கு கொஞ்சம் தனியா தான் விட்டுருந்தாங்க. அவருக்கு ஒரு கோயில் கொடுத்துருந்தாங்க, பூஜை பண்ணுங்கய்யா அப்படின்னு. ஆக விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாமானியர்கள் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்கள், சாமானியர்கள் சபலத்திற்கு உட்பட்டவர்கள், சாமானியர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு உட்பட்டவர்கள், சாமானியர்கள் எப்பொழுதுமே அறிவு குறைவானவர்கள், உணர்ச்சி அதிகமானவர்கள். அறிவு குறைவானவர்கள், உணர்ச்சி அதிகமானவர்கள். சாமானியர்களின் உணர்ச்சிகளை தூண்டி விடுகின்ற வேலையை மட்டுமே மாஸ்டர் மைண்டுகள் செய்வார்கள். என்ன பண்ணுவாங்க? மாவான எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இப்படித்தான் இருக்கணும். அந்த ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு வந்து இந்த தெருவில் ஓட்டு கிளவிய போடுவான். ஏன்னா உணர்ச்சி தானே. என்ன சார்? உணர்ச்சி. ஓட்டு கேட்க போகும்போது உணர்ச்சி தான். அந்த நேரம் காசு கொடு, அது ஒரு உணர்ச்சி. அந்த நேரம் கம்பல் கொடு, அது ஒரு உணர்ச்சி. அது உணர்ச்சி தானே. அந்த நேரம் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஜிக்கிடி ஏறும் பாடி. ரைட்டா? சரி, மனுஷன் காப்பி குடிங்க. மனுஷன் உணர்ச்சிகரமானவனா அறிவசமான? வெறும் அறிவாளியா இருக்கா சார்? அவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவீங்க? எப்ப பார்த்தாலும் அறிவாவே பேசிக்கிறான். பேசிதான் இருக்கு சார். பேசி உட்கார்ந்து ஒரு லாக் புக் மாதிரி அவன் 2x2 3x3 கரெக்ட் தானே? நிறைய மோசடி எல்லாம் நடக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திடுறா சொத்த. ரைட்டா? அறிவு வேலை செய்யுது. உணர்ச்சி என்னது? உணர்ச்சி கைது போட்டுறான், பேசிடுறான். சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க தெரியுமா? தாய் இல்லாத பிள்ளைங்க, தாய் இல்லாத பிள்ளைங்க அம்மா ஏக்க எப்பவுமே இருக்கும். அவனுக்கு 2 வேளை வாடா மகனே உட்காரான்னு ஒரு ரசம் போட்டா போதும், சொத்தை எழுதி கொடுத்துருவான். பாத்துருக்கீங்களா? அந்த வீக்னஸ் எதுல? அந்த உணர்ச்சி.
அதை கரெக்டா அடிப்பாங்க. என்னது? அப்போ அவருக்கு மட்டும் கூட்டத்தில் பேசுவார். கரெக்டா அடிப்பாங்க. அவனுக்கு ஒரு அம்மா போல ஒரு பொண்டாட்டி இருக்கணும், அப்பதான் சொத்து காப்பாற்றப்படும். ரைட்டா? இல்லை அதுவும் குழந்தைய இருந்துச்சு, 2 பேரும் தெருவில் போவாங்க. ஆக மனிதன் ஹியூமன் பீயிங்னு பேர். ஹியூமன் பீயிங்னா எமோஷன். என்னது? ரைட்டா? பீயிங்னா எமோஷன். அதனால ஆபரேஷன் பண்ற டாக்டர் தன்னோட அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு அழுதுட்டே ஆபரேஷன் பண்ணலாமா? சொல்ல. அவங்களுக்கு எமோஷன் கூடாது, தலைவர்களுக்கு எமோஷன் கூடாது. அது மக்களுக்காக பேசுறாங்கல்ல, எமோஷன் ஆகக்கூடாது. அரசு பேச்சு கேட்கலையா, ரோட்ல உட்காந்து சொல்றது 2 பேர் செத்தாலும் பரவாயில்லையா, அப்பதான் கவனிக்க ஒரு பிரச்சனை தீரும். தலைவர்கள் அதில் ஸ்டப்பனா இருப்பாங்க, போராட்டங்கள் ஸ்டப்பனா இருப்பாங்க. தலைவர்கள் அக்ரெசிவா வேலை செய்யும். அவங்களுக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் கிடையாது, எடுத்த காரியம் தான். சரிங்களா? சொல்ல வருது. இப்ராஹிம் இருக்காருல்ல சார், நம்ம பையனை கொண்டு போய் நேராக கொண்டு போய் கடவுள் கொடுக்குறாரு. கரெக்டா? பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருக்காரு, 63 நாயன்மார்ல இந்த தொண்டை மண்டலத்தில் தளபதியா இருந்தார். ரைட்டா? சிவன் வீட்டுக்கு வந்துட்டாரு, பிள்ளைக்கறி வேணும்ன்றார், பிள்ளைய வெட்டுறார். கரெக்டா? இப்ராஹிம் தப்பிள்ளையே கொடுக்குறாரு. ரெடி ஆயிட்டாங்க. அவங்களாம் யாரு? தலைவர்கள். அவங்களுக்கு உள்ள உணர்ச்சி, அப்பதான் லீடர்ஸ். ஆனா எல்லாரும் லீடர்ஸா? அவர்கள் அறிவானவர்கள், உணர்ச்சிகரமான மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த காரியங்களை நடத்துறோம். அவங்கள மக்கள் நம்புறோம். கலைஞர் இருக்கார் சார், எங்க அப்பா இருக்கார் சார். எங்க அப்பா கலைஞர் இருக்கும்போது விசுவாசியா இருந்தாரு. இந்திரா காந்தி எடுத்து கருப்பூடி காட்டினாரு. எங்க அப்பா 67 வயசுல செத்துட்டாரு. அதுக்கப்புறம் கலைஞர் 20 வருஷம் இருந்தார். அதாவது ஒரு இளைஞனா இருந்து தலைவர்னு பாராட்டின ஒரு தலைவர். அடுத்து எங்க அப்பா இறந்துடுறாரு, வராரு, எப்ப வாழ்றாரு, டக்குனு இறந்துடுறாரு. அவரு பாத்தீங்கன்னா வர ஒரு நிறைவான வாழ்க்கையால வாழ்ற தலைவர்கள் தொண்டர்களினோட அந்த ஆதரவு இருக்குல்ல, அதையே வாழ்ந்துருவாங்க. இவங்கெல்லாம் உணர்ச்சிகரமான ஒண்ணு. ஒரு ஆளு இறந்துடுறாரு சார், ஒரு தலைவர் இறந்துடுறாரு சார், எம்ஜிஆர் இறந்துடுறாரு சார், தீக்குளிச்சு சாவலாம் சார், ஜெயலலிதா இறந்துடுறாரு சார், தலைவர் திமுக வைகோபால் சாமி பிரிகிறார் சார், ஒரு கொஞ்சம் பேர் தூக்கி செத்து போயிடறாங்க சார். ரைட்டுங்களா சொல்றது? இவங்கெல்லாம் யாரு? எமோஷன். செத்து போறாங்கல்ல, சாமானியன் எமோஷன். ரைட்டா? அறிவு அதிகமா எமோஷனல் வேலை செய்யறவங்களுக்கு அறிவு குறைவா வேலை செய்யும். ஆக்சுவலா மனுஷன் எப்படி இருக்கணும்னா 2 கலந்துருக்கணும். 2 என்னது? அப்படியே ட்ரையாவும் இருக்கக்கூடாது. அறிவோ அப்படியே ட்ரையா இருந்தோம்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. ரைட்டா? வாழ முடியாது. அதே டைம்ல 2 பக்குவமா, அதாவது சோறு உழைக்கவும் கூடாது, சோறு வேகாம இருக்கக்கூடாது. அந்த பதம் இருக்குல்ல, அப்படி இருக்கணும். ஒரு வீணைய நல்லா இழுத்தும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக விடக்கூடாது. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிற மாதிரி வைக்கணும். கரெக்டா? அதுதான் இந்த மிடில் பாயிண்ட். அது பாத்தீங்கன்னா புத்தர் என்ன சொல்லுவாருன்னா, மத்தியமா நிக்காயான்ற என்ன சொல்றாரு? மத்தியமா நிக்காயா அப்படின்றாரு. நடுப்பாதை பேர் மிடில் பாத். இப்படியும் போவாத அப்படியும் போவாத, கரெக்டா 2 யூஸ் பண்ணுது. அது அடிக்கடி மெடிடேட் பண்ணணும். சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணணும், தொழுது பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் மிடில் பார்த்து வருவோம். என்ன வருவாங்க? அறிவு வேலை செய்ய வேண்டியதுல அறிவும், உணர்ச்சி வேலை செய்ய வேண்டியதுல உணர்ச்சியும் கொண்டு வருவாங்க. சாமானியர்கள் அனைவருமே அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஓவரா இந்த பக்கம் பேலன்ஸா இல்லாம உணர்ச்சியில தேர்ந்தெடுக்கிறதுனால மாறிட்டோம். அலை, அதுக்கு பேர் அலை. இது அலை. ராஜீவ்காந்தி ஐயா இறந்துட்டாரு. ஐயா அலை, உங்களுக்கு புரிஞ்சா சொல்ல வருது? இறந்துட்டாரு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு அலை மக்கள் உணர்ச்சிக்கான ஆட்பட்டோம். நீங்க மக்கள் அப்போ அந்த எம்எல்ஏ எம்பி சட்டம் போடுறாங்களே, அந்த சட்டம் போடுவதற்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் போடுவாங்க, தெரியுமா?
ஒரு டிராஃப்ட் போடுவாங்க, வரைவு தாக்கல் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் 50 வருஷமா சட்டசபையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது டெலிகாஸ்டே கிடையாது, இப்பதான் வருது. இதை யார் சண்டை போட்டு கேட்டு வாங்குறா? தலைவர்கள் கேட்டு வாங்குறாங்க. சாமானியன் அப்படியேதான் இருக்கான். சாமானியன் வந்து யாரெல்லாம் ராஜ்யத்தை ஆடுறாங்களோ அவங்களே டிவி கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்களே சினிமா கம்பெனி வச்சிருக்காங்க. அவனை மயக்கத்திலேயே வை, அவனை மயக்கத்திலேயே வை, அவனை செட்டிலேயே வை, அவனை கிரிக்கெட்லயே வை, அவனை வந்து விளையாட்டிலேயே வை, அவனை மோகத்திலேயே வை. ரைட்டுங்களா சொல்றது? போதையிலேயே வை. மக்களுக்கு கொஞ்சமாவது போதை தேவை, கொஞ்சமாவது போதையிலேயே வை. அப்போ அதையும் நான் கையில வச்சுக்கிறேன். அவன் இப்பதான் இந்த ஆர்டி ஆர்வலர்கள்லாம் சண்டை போட்டு டிவி ஒளிபரப்பு செய், லைவ் காஸ்ட் பண்ணு, என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்க காசுல வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இப்ப வருது. இப்போ 2017 இந்த வரை